அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர் மதுபோதையில் தள்ளாடி கொண்டிருந்த நிலையில் சக காவலர்கள் அவரை அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்ற நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மாநகரம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தனர். அதில் சதீஷ் என்கிற காவலர் மது போதையில் தள்ளாடி கொண்டு இருந்ததை அங்கு பார்த்த காவல்துறையினர் அவரை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றனர். இருப்பினும் அவரால் நடக்க இயலாத சூழ்நிலையில் அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அவரை வேறு இடத்திற்கு அழைத்து சென்று அவரை வாகனத்தில் அமர வைத்திருந்தனர். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏராளமான போலீசார் அரசியல்வாதிகளும் அங்கு இருந்த நிலையில் பாதுகாப்பு பணிக்காக வந்த காவலர் மது போதையில் இருந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அப்பகுதியில் ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவலர்கள் தெரிவித்ததன் பின்னர் காவலர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.